ஹலோ அண்ட் வெல்கம் பேக். பார்ட் டூ இது ஆஃப் ஐபிஎல். நேற்று போன ப்ரீவியஸ் எபிசோட்ல வந்து நம்ம ஒரு 5 டீம் பண்ணோம். இன்னைக்கு வந்து அடுத்த 5 டீம் பார்ப்போம் இந்த இந்த வீடியோல. நம்ம எங்க விட்டோம்? போன மேட்ச் ஐ திங்க் ஆர்ஆர் வர்சஸ் சிஎஸ்கேல ஆர்ஆர் வரைக்கும் முடிச்சோம். அடுத்தது சிஎஸ்கேல இருந்து ஆரம்ப போறோம். ஸோ சிஎஸ்கே போன வருஷம் எப்படி சொல்றது, ஆர்சிபிக்கு கப்பு சிஎஸ்கே காப்பு அப்படின்ற மாதிரி வந்து இல்ல சிஎஸ்கேக்கு சொப்பு அப்படின்ற மாதிரி வந்து பாட்டம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் 18 வருஷத்துல உடன் ஸ்பூன் வாங்கினாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட் சிஎஸ்கே. நீங்க சொல்லுங்க, எப்படி பாத்தீங்க ட்ரேடு அண்ட் தென் ஆப்ஷன்? நீங்க சொன்ன மாதிரி என்னது ஒரு சைஸ்மிக் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் லாஸ்ட் சீசன் சொன்னீங்க 10th-ன்னு, அதுக்கு முன்னாடி சீசனே நீங்க பார்த்தீங்கன்னா கூட சொல் ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே வந்து 2 பேக் டு பேக் சீசன்ஸில் வந்து பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை பண்ணலை. ஐ திங்க் தட்ஸ் அ பிகர் நியூஸ். ஏன்னா அவங்க இந்த மாதிரி 10th 9th இந்த மாதிரிலாம் அந்த 2021 சீசனில் கூட அந்த ரவீந்திர ஜடேஜாக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்சி கொடுத்தாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் தோனி டேக் ஓவர் பண்ணார். ஐ திங்க் அந்த மாதிரி சில சீசன்ஸ்லாம் நடந்திருக்கு. ஆனால் இம்மீடியட்லி அடுத்த சீசனில் வந்து பவுன்ஸ் பேக் பண்ணி தான் பழக்கம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பேக் டு பேக் 2 சீசன் இந்த மாதிரி பார்த்ததில்ல. அண்ட் இன்னொன்று நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா 2025ல் ஐ திங்க் தே ஹேட் த வேர்ஸ்ட் ரன் ரேட். இன்ஃபேக்ட் ஒரு பர்டிகுலர் மேட்ச், அது ஐ திங்க் அந்த கேகேஆரோட நினைக்கிறேன், அந்த மேட்ச்சு 10 ஓவர் வந்து பவுண்டரியே இல்லாமல் அவங்க வந்து விளாடினாங்க. 103 ஆல் அவுட் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். சேப்பாக்கில் வந்து 5 மேட்ச்சில் 4 மேட்ச் தோத்துருக்காங்க போன சீசனில். ஸோ இது எல்லாமே வந்து வெறும் 10th பிளேஸ் ஃபினிஷ்னு மட்டும் கிடையாது. ஆனால் த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அவங்க விளையாடுறது வந்து ஃபைனலி ஐ திங்க் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அண்ட் கேங் என்ன முடிவெடுத்தாங்கன்னா, ஆமாம் இது ஒரு அவுடேட்டட் வேர்ஷன் ஆஃப் கிரிக்கெட் தான் விளையாடுறோம் நம்ம. தே நீட் டு ஆன்போர்ட் டு அந்த 220 தாங்க இப்போ ஒரு புது பார் ஸ்கோர்னு ஆயிடுச்சு இல்லைங்களா ஐபிஎல்ல. ஸோ டேட்ஸ் ஆர்மிலேருந்து இப்போ வந்து பாய்ஸ் ஆர்மி அப்படின்னு, அதான் குட்டிச்சவர் ஏறி வெட்டி கதை பேசுவாங்களான்னு தெரியாது. ஆனால் ட்ரோஃபி ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, ஐ திங்க் வாட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஐ திங்க் அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஜெயிக்கிறோம் இல்லை ரெண்டாவது, ஆனால் கொண்டு போகிறோமா லாஸ்ட் ஓவர் வரைக்கும், அந்த எக்ஸைட்டிங் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விளாடுறோமா. ஐ திங்க் ஆக்ஷனில் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஏற்ற மாதிரியே அவங்க வந்து ஆக்ஷனில் பயங்கரமாக ஆக்ஷனுக்கு முன்னாடியே சோழியை முடிச்சிட்டாங்க இல்லைங்களா. ஐ திங்க் த டாக் ஆஃப் த சீசனே வந்து சேட்டனை வந்து அப்படியே சென்னை சேப்பாக்கு கொண்டு வந்தது தான் வந்து இப்போது நம்பர் 1 நியூஸ். ஸோ அந்த டாப் 5 நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, அண்ட் ஐ திங்க் ஒன் மோர் நம்ம வி மஸ்ட் டாக் அபவுட் இஸ் ஆயுஷ் மாத்ரே. அந்த ஆயுஷ் மாத்ரேயோட அந்த லாஸ்ட் 5-6 மேட்ச்சில் வந்து அவர் விளையாடின இன்னிங்ஸ் 189 ஸ்ட்ரைக் ரேட்டில் 250 ரன் அடிச்சார் அவர் டுவர்ட்ஸ் தி எண்ட். அண்ட் அதுதான் ஒரு ஹோப் கொடுத்தது. அது அவர் அண்ட் இந்த டெவால் பிரேவிஸ், இன்னொரு ஒரு யூத், இன்னொரு பாய்ஸ், அவர் வந்து நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவோட பேபி டிவிலியர்ஸ் அவர். ஸோ ஐ திங்க் தெம், சஞ்சு சாம்சன் அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு சிவம் தூபே இருக்கவே இருக்காரு. ஸோ இவங்களெல்லாம் வச்சு ஒரு கோர் ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு சாலிடான ஒரு ஐ திங்க் ஒரு டாப் 5 உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று ஆக்ஷன் சொன்னீங்க, 2 பிளேயர்ஸ், பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா, 28 கோடி. யோ, ஐ திங்க் தட் வாஸ் அதர் பிக் டாக் இல்லைங்களா. ஆமா, பிரசாந்த் வீர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லைக் ஃபார் லைக் ரவீந்திர ஜடேஜா ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து தான் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் ஆப்வியஸ்லி கார்த்திக் சர்மா வந்து ஒரு ஃபினிஷர், பில்டிங் பண்றது. எப்படி சொல்றது, நான் வந்து இந்த இன்ஃபேக்ட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இல்ல லைக் ஒரு எண்ட் ஆஃப் எரா, ஒரு சகாப்தம் முடிஞ்சது அப்படின்னு வந்து நம்ம சிஎஸ்கேல வந்து ரெய்னா, ஜடேஜா, தோனி, ஒரு கோர் அப்படின்ற மாதிரி ஒரு இருந்தது. லைக் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிருந்தாலும் வந்து லைக் அஸ்வின் போனாரு, ரெய்னா போனாரு, அண்ட் தென் இப்போ ஜடேஜா மூவ்ட் ஆன், ஷார்துல் டாக்கூர்ல கூட. பட் தோனி ஃபீல்ஸ் லைக் இந்த இந்த இதுல வந்துட்டு போன சீசன்ல நம்ம வந்து மும்பைல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா பெரும்பாலும் வந்து இம்பாக்ட் சப்பா விளையாட்டாரு. ஆனா தோனி வந்து இம்பாக்ட் சப் பண்ணல. இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு தோனி வந்து இஃப் தே ரியலி வாண்ட் டு பிளே ஒரு இம்பாக்ட் சப்பா விளையாட வைக்கணும். லைக் பிகாஸ் கடைசியில வந்து நீங்க சொன்னீங்களா பாத்தீங்களா, அந்த 200+, 220 தான் வந்து ஒரு டார்கெட் ஸ்கோர் மினிமம் இருக்குது.
யூ காண்ட் அஃபோர்ட் தோனி வந்து அந்த கடைசி 2 ஓவர்ல 5 பால் 10 பால்ல வந்து 10 ரன் அடிக்கிறது அப்படின்றது வந்துட்டு அது வந்து ஒரு இதுவே இல்ல 220 போறதுக்கு எல்லாம். நீங்க என்னதான் அந்த ஆரம்பத்துல வந்து ஆயுஷ் மாத்ரே அண்ட் சஞ்சு சாம்சன் பீக் பண்ணாருன்னா அண்ட் தென் லைக் சிவம் துபே அண்ட் கெய்க்வாட் எவ்ரிபடி எல்ஸ் டூயிங் இட். But then you bring in Dhoni at the end for the last just Dhoni வரணும் அப்படின்னு சொல்லிட்டு it'll be like ஒரு falling off the cliff மாதிரி இருக்கும். In to be honest, Dhoni should have moved on. நம்ம வந்து இது ஒரு 2 சீசன் சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த சீசன் வந்து லைக் ஒரு என்ன சொல்றது, is it a season too far? Like போன சீசனே I felt like it was a season too far. இந்த சீசன் வந்துட்டு சஞ்சு சாம்சன் கீப்பிங் நாட் நெசசரி கேப்டன் கெய்க்வாட் கேப்டன் இருக்காரு. பட் ஐ திங்க் மஞ்ச சொக்கா போட்டு தோனி வந்து ரிட்டையர் ஆகணும்னு சொன்ன ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி யாராவது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் லாஸ்ட் 2 சீசன் பார்க்கலாமா? இப்போ வந்து 2023 அண்ட் 2024 சீசன் 2023 அண்ட் 2024 சீசன்ல தோனி வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து 189 அண்ட் 220. ஐ திங்க் ஏதோ ஒரு சீசன்ல 220, இன்னொரு 189. ஸோ அவர் அந்த 10 பால் விளையாடுறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது பிரச்சனை இல்லை. அந்த 10 பால்ல அவர் வந்து 20-25 ரன் அவர் அடிக்கிறாரா இல்லையா? ஐ திங்க் தட்ஸ் த பிக் கொஸ்டின். அது வந்து போன சீசன்ல முடியல. ஏன்னா போன சீசன்ல அவர் ஸ்ட்ரைக் ரேட் வந்து சம்வேர் அட் 135 தான் இருந்திருக்கு. அதனால தான் மேபி உங்களுக்கு அந்த கேள்விலாம் வந்திருக்கு. ஆனா இன்னொரு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல ஸ்ரீனி, நான் உங்களை கேட்குறேன், தோனி ஆஸ் அ இம்பேக்ட்ஸ் அ பேட்டரா நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா தோனி ஆஸ் அ கீப்பர் அண்ட் தோனியோட பிரெயின்ஸ் ஆன் த ஃபீல்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இப்போ வேல்யூ இல்லைங்கிறீங்களா? பின்ன அதுக்கு இப்ப வேல்யூ இல்ல அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் லைக் அது வந்து என்ன சொல்றது, ஒரு இன்டான்ஜிபிள் வேல்யூ. ரியல் வேல்யூ வந்துட்டு நீங்க வந்து டான்ஜிபிளானா தி கரன்சி ஆஃப் ரன்ஸ். அது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ரன்ஸ் இல்லைன்னா வந்துட்டு யூ கேனா அதை மட்டும் வச்சு யூ கேனாட் மூவ். ஸோ சஞ்சு சாம்சன் வந்து இப்போ ஒரு சிக்னிஃபிகண்ட் ட்ராப் ஆஃப் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கீப்பிங் தோனி கீப்பிங் அண்ட் சஞ்சு சாம்சன் கீப்பிங், if there was a significant drop then நான் கீப்பிங் நீங்க பேசல. சொல்றது சாரி டு இன்டரப்ட். சொல்லலாம். நான் கீப்பிங் பத்தியே பேசல. நான் சொல்றது வந்து அவரோட பிரெயின்ஸ் பிஹைண்ட் சரி த விக்கெட். ஸோ அந்த கீப்பிங் போது அவர் வெறும் கீப்பிங் மட்டும் பண்ணல இல்லைங்களா? கீப்பிங் எல்லாருமே இன்ஃபேக்ட் கேஎல் ராகுல் வந்து ஒரு மேக் ஷிஃப்ட் கீப்பர் தான். அவர் கூட ரொம்ப நல்லா தான் பண்றாரு. ஆனா நான் சொல்றது வந்து அடுத்தது இங்க போடு, அடுத்தது அங்க அவனை அங்க வை, இந்த ஆங்கிள் இங்க லெஃப்ட்ல வை, அடுத்த ஓவர் இவனுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா இவனுக்கு கொடுக்கலாம் இவனு. ஸோ யூனோ த டாக்டிக்கல் அக்யூமென் அவர் வந்து So, ஃபீல்ட்ல அது கொண்டு அதுதான் வர டாக்டிக்கல் அக்யூமென் அந்த கேப்டன் ருத்துராஜ் கைக்வாடுக்கு வந்து ஒரு லக்ஷ்மணனா, அவர் என்ன சொல்றது, அண்ணன் லக்ஷ்மணனா இருக்கிறாரு அவரு. ஸோ தசரதர்னு சொல்லலாம் அவர் இப்போ. பட் அதுதான் சொல்றேன். ஒரு ஒரு there needs to be a time when கெய்க்வாட வந்துட்டு தோனின்ற ஒரு ஸ்விம்மிங்ல வந்து அந்த டயர் ஆர் வாட் எவர் லைக் அது என்ன சொல்லுவாங்க, அது ஸ்விம்மிங்ல வந்து 8 ஸ்விம்மேட்ஸ் இல்லாம வந்து நீங்க வந்து தோனின்ற ஸ்விம்மேட் இல்லாம யூ ஹேவ் டு லெட் கோ ஃபார் ருத்ராஜ் கெய்க்வாட் ஸ்விம் பண்றதுக்கு. சோ அந்த வகையில வந்து தோனி அப்பா வந்து இருக்கிற சைக்கிளை வரைக்கும் பிடிச்சிருப்பாரு. யா சோ அது விட்டுதான் ஆகணும். வந்து நம்ம வந்து லைக் சொல்லிட்டே இருக்கலாம். தோனி வந்து லைக் அந்த டாக்டிக்கல் அக்யூமெண்ட் பொட்டன்ஷியலி வந்து வெளியில உட்காந்து கூட கொடுக்கலாம். யூ ஹேவ் லைக் டாக்டிக்கல் பிரேக்ஸ், இன்னொரு 1-2 டாக்டிக்கல் பிரேக் இருக்கு இதுல. சோ ஐபிஎல் வந்து அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. சோ யூ தி கோச் நீங்க அந்த யூ கேன் பிரிங் தட் பிரெயின் ஃப்ரம் லைக் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஆஸ் அப்போஸ் நீங்க ஆன் ஃபீல்டு தான் கொடுக்கணும் அப்படின்றது இல்ல. லைக் நார்மலி ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரினா யூ டோன்ட் ஹேவ் பிரேக்ஸ் டு டூ இட் அப்படின்ற மாதிரி அது பண்ண முடியும். அப்படின்றதுனால வந்துட்டு அந்த பியூர் வேல்யூ வந்து யூ கேன் ஸ்டில் ஆஃபர் ஃப்ரம் அவுட் சைடு, நாட் நெசசரிலி வந்து உள்ள இருந்து தான் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு இல்ல. அது எல்லாருக்கும் வருது தானே. there is a point when you have to move on. அது லைக் சொல்ற மாதிரி தான் லைக் why now இப்ப நம்மளே கேட்க ஆரம்பிச்சிட்டோம் why not அப்படின்னு சொல்லிட்டு, as opposed to like why now. so ஓகே, இப்போ பார்க்கலாமா 11 12 என்னன்னு பார்க்கலாமா? ஸோ ஐ திங்க் ஓப்பனிங், ஐ திங்க் ஃபார் அ சேஞ்ச் லைக் பேட்டிங் வந்து இப்போ வந்து பயங்கரமா செட் ஆயிருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் சேட்டன் அண்ட் ஆயுஷ் மாத்ரே ஓப்பன் பண்ணுவாங்க, ருத்துராஜ் கைக்வாட் த கேப்டன் அட் நம்பர் 3. இது கொஞ்சம் ஆடா இருக்கு எனக்கு அந்த இடத்துல. ஏன்னா மேபி ஆர்ஆரோட ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஐ நோ சஞ்சு சாம்சன் செம்மையா விளையாடினாரு ஓப்பனிங்ல. ஓப்பனிங் ருத்துராஜ் கைக்வாட் வச்சு பண்ணுவீங்களா, இல்லாட்டி ருத்துராஜ் கைக்வாட 3ல வைப்பீங்களா?
I think Ayush Mathur and Sanju Samson தான். So it's almost like அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இது ஒரு ஸ்லைட்லி வந்து லைக் விராட் கோலி அந்த வேர்ல்ட் கப்ல விளையாடின மாதிரி வந்துட்டு லைக் கோ as an explosive and then விராட் கோலி will come and be the glue that holds அப்படின்ற மாதிரி அவர் மாறின மாதிரி probably if சீக்கிரமா விக்கெட் போச்சுன்னா ருத்துராஜ் கெய்க்வாட் can come and hold that almost ஒரு ஃபோர்த் ஹோல்டிங் at the end வந்துட்டு while சிவம் துபே டெவால் பிரவிஸ் இவங்க தான் வந்து அடுத்தடுத்து வருது to move on and then கார்த்திக் சர்மா and பிரசாந்த் அண்ட் வீர் டெவால் I am இல்ல fingers அங்க crossed வந்து ஐ அதுதான் திங்க் மிடில் ஆர்டர் இன்ஜின் வந்து இவங்களுக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு பி டெவால் பிரேவிஸ் அண்ட் சிவம் தூபே ஐ திங்க் இல்ல அவங்களுக்கு அப்புறமா சொல்றேன் so 4 and that is 5. 4 and 5 will be டிவால் பிரவிஸ் and சிவம் துபே அதுக்கப்புறமா வந்து ஆமா. கார்த்திக் சர்மா and பிரசாந்த் வீர் பொட்டன்ஷியலி அதுக்கப்புறம் ஓகே bowling பின்னாடில தான் இருந்து வரலாம். வந்துட்டு is அதுக்கப்புறம் going நம்பர் to be 8ல வந்து ப்ராப்ளி தோனி த 10 பால் ஃபினிஷர்னு சொல்லலாமா? அது நடக்க தான் போறது அது. ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் செட். yeah ஓகே பின்னாடில இருந்து வரலாம். இப்போ உங்களுக்கு பாலர்ஸ் யார் யாருன்னு ஐ திங்க் நம்பர் 11 இஸ் கலீல் அஹ்மத். ஐ திங்க் பவர் பிளேல ஐ திங்க் இஸ் டன் அ டீசன்ட் yeah ஜாப். நூர் அஹ்மத் அவர் தான் ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஸ்டாரா இருந்திருக்காரு போன சீசன் கூட. ஐ திங்க் 24 விக்கெட் எடுத்தாருன்னு ஆமா நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கீல் ஹுசைன் இல்லை மேட் ஹென்ரி இந்த 2 பேர்ல வந்து டிபெண்டிங் ஆன் த பிச். இப்போ எனக்கு தெரிஞ்ச சேப்பாக் வந்து இப்போ அந்த ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சா இல்லைல்ல, இப்போ வந்து 220 பிச்சா மாறிட்டு வருது அது சேப்பாக். ஸோ இன்கேஸ் அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா மேட் ஹென்ரி நியூ பால் பவுலர், இல்லை அக்கீல் ஹுசைன் இஸ் ஆல்சோ ஒரு ரொம்ப நல்ல நியூ பால் பவுலர் அவர். அண்ட் ஆமா பட் இன்னொரு பாசிபிள் வந்து ஸ்பென்சர் ஜான்சன் லைக் நேத்தன் எலிஸ் இன்ஜர்ட் ஆனால் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஸ்பென்சர் ஜான்சன் இஸ் தி ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ஓவர்சீஸ் அப்படின்னு போனாங்கன்னா தட்ஸ் an ஓவர்சீஸ் பவுலர். ஜேமி ஓவர்டனும் பொட்டென்ஷியல் பட் ஜேமி யா ஓவர்டன் எடுக்கலாம். ஸோ ஓகே ஸோ மேட் ஹென்ரி பிரேக் டவுன் பண்ணலாம். கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ நம்பர் 8 இஸ் தோனி. இப்போ நம்மளுக்கு 4 பிளேயர் வேணும் இன்க்ளூடிங் த இம்பாக்ட் சப். ஸோ கலீல் அஹ்மத் ஆயிடுச்சு, நூர் அஹ்மத் ஆயிடுச்சு, இன்னும் 2 பிளேயர் தேவை. ஸோ ஒன்று வந்து இஸ் கோயிங் டு பி ப்ராபப்ளி நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று வந்து மேட் ஹென்ரி இல்லை அக்கீல் ஹுசைன் 2 பேரில் ஒருத்தர் விளாடுவாங்க. இல்லை ஆக்சுவல் 2 பேர் கூட விளாடலாம். ஏன்னா உங்களுக்கு பெஸ்ட் பார்ட் அபவுட் திஸ் ஹோல் லைன் அப் வந்து உங்களுக்கு ஓவர்சீஸ் வந்து பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டெவால் பிரேவிஸ் தவிர எல்லாமே இந்தியன்ஸ் தான். ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் 3 பாலர் / ஆல்ரவுண்டர் நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் எடுக்கலாம். ஸோ மேட் ஹென்ரி, அக்கீல் ஹுசைன் அண்ட் நூர் அஹ்மத் 3 பேரும் கூட அந்த இடத்துல ஃபீச்சர் பண்ணலாம். பாலிங் ஆனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா வீக்னஸ் வந்து பிஃபோர் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டீம் ஒன்று அதான் தோணுது. லைக் பாலிங் வில் ரிமைன் அ பிக் வீக்னஸ். லைக் அந்த அவங்களோட அந்த க்ளோரி இயர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கம்பேக் ஆனதுக்கு அப்புறம் கூட யூ ஹேட் த தீபக் செஹர் இல்லைங்களா, ஒரு அந்த பவர் பிளேல வந்து என்னைக்குமே அதை போட்டு எடுக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஸ்பின் ஹெவியா இருந்துச்சு. ஸோ ஆர் அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நூர் அஹ்மத் அண்ட் கலீல் அஹ்மத் மேல ரொம்பவே வந்து இந்த அஹ்மத்ஸ் தான் இப்போ நம்ம சிஎஸ்கே வந்து எங்க கொண்டு போறாங்கன்னு பார்க்கணும்.